மக்களே பார்க்கறதுக்கு வந்து நம்ம தோட்டத்துலேருந்து இருப்போம் இல்லையா, பார்படாஸ் செடி அந்த மாதிரி இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராங் நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங் இந்த லவ்லோலிக்காய். சரிங்களா? இட்லி பாத்திரத்தில் வேக வச்சேன். நெல்லிக்காய்னா நான் இப்படி தான் ஊறுகாய் போடுவேன். ஸோ அதே மெத்தடில் போடலாம் அப்படின்ட்டு இட்லி பாத்திரத்தில் சும்மா லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கும் கம்மியாக தான் நான் வேக வச்சேன். அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதுன்னு. கொஞ்சம் ஆறட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெந்தயம் வறுத்து பொடியாக அரைச்சது 1 ஸ்பூன். அப்புறம் வந்து கடுகு ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வறுத்து அரைக்கணும், அது நல்ல வாசம் கொடுக்கும். அதில் 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு. பெருங்காயத்தூள் முதலே சேர்த்திருக்கணும், மறந்துட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டுட்டு இந்த வேக வச்ச லவ்லோலிக்காயை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, நமக்கு தேவையான அளவு காரம் இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டிடலாங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸில் ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா, தொக்கு பதத்தில் வந்துடுதுங்க. அருமையாக இருக்கு. நீங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. செம்மையாக இருக்குங்க. கிடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸ்டே ஹெல்தி.